பெருமாள் முருகன் சிறுகதைகள். தனித்தமிழில் சொன்னால் புணர்வரை. வாசிப்பது சந்தீப். சண்முகம் வெளியே அறை எடுத்துத் தங்கினான். மாணவர்களுக்கு இலவச பேருந்து பயணத்திற்கென அரசு நிர்ணயித்திருக்கும் தொலைவுக்குள்தான் அவன் ஊர் வருகிறது என்றாலும் நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக இருக்கலாம் என்னும் எண்ணம். ஆங்கிலத் தாள்களில் தேர்ச்சி பெற வேண்டும் என்றால் நண்பர்களோடு தங்கி குரூப் ஸ்டடி செய்தால்தான் முடியும் என்று சொன்னான். ஆங்கிலப் பாடத்தை மனப்பாடம் செய்து தேர்வு எழுதினான். 28 போட்டிருந்தார்கள். சொந்தமாக பக்கங்களை நிரப்பி வைத்தால்தான் தேர்ச்சி பெறலாம் என்றார்கள் நண்பர்கள். தனக்குத் தெரிந்த 50-60 வார்த்தைகளை மாற்றி மாற்றிப் போட்டுச் சொந்தமாக எழுதினான். அப்போதும் 28 தான். மனப்பாடம் செய்து எழுதினால்தான் தேர்ச்சி உறுதி என்றார்கள். எப்படி எழுதினாலும் அதிர்ஷ்டம் வேண்டும் என்று சொல்லும் ஒரு குழு இருந்தது. அதிர்ஷ்ட வகையில் அவனும் சேர்ந்து கொண்டான். ஆனால் கொஞ்சம் முயற்சியும் தேவையல்லவா? வெளியே தங்கிப் படிப்பதுதான் அந்த முயற்சி. வீட்டில் எப்போதும் ஏதாவது ஒரு கண் தன்னை நோட்டமிட்டுக் கொண்டே இருக்கும். உணர்வு ஏதுமற்று வெளியே தங்குவதன் சுதந்திரத்தை வெகு சீக்கிரம் சந்தோஷமாக அனுபவிக்கத் தொடங்கினான். 3 பேர் ஏற்கனவே அந்த அறையில் தங்கியிருந்தார்கள். ராமு, மணி, செந்தில். அதை அறை என்று சொல்ல முடியாது. சிறு குடும்பம் வசிப்பதற்கேற்ற வீடு. குட்டிச் சமையலறை. அதை ஒட்டிக் குளியலறையும் கழிப்பறையும். இன்னொரு பெரிய அறை. வீட்டுக்கு வாடகை இவ்வளவு என்றில்லை. தங்கும் ஆட்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப மாறும். ஓர் ஆளுக்கு 200 ரூபாய். 10 பேர் தங்கினாலும் வீட்டுக்காரருக்கு சந்தோஷம்தான். குளிப்பதையும் துவைப்பதையும் அத்தியாவசியமான விஷயமாக கருதாதவர்கள் என்பதால் தண்ணீர் பிரச்சினை இல்லை. குறைந்தபட்சம் எப்போதும் 4 பேர் இருப்பார்கள். வீட்டுக்காரர் பெயர் யாருக்கும் தெரியாது. குள்ளான் என்னும் பட்டப்பெயரிலேயே அவர் அறியப்பட்டார். இருந்த நிலத்தை மனை போட விற்று மூத்த மனைவியின் பிள்ளைகளை ஒரு மாதிரி தேற்றி வெளியே அனுப்பிவிட்டார். தனக்கென்று ஒரு மனையை ஒதுக்கி அதில் வீடு கட்டிக்கொண்டு 2ஆம் மனைவியோடு இருந்தார். 2ஆம் மனைவிக்கு 2 பையன்கள். கொஞ்சம் பணத்தை வங்கியில் போட்டு வட்டி வாங்குகிறார். அதற்கு மேல் வீட்டு வாடகை. சில எருமைகளும் வைத்திருந்தார். புதிதாக மனை பிரித்துப் போட்ட இடம். நிறைய காலி மனைகள் புல் முளைத்துக் கிடந்தன. எருமைகள் மேய்ந்து கொண்டே இருக்கும். குள்ளானுக்கு வீட்டு வாடகை மேல்தான் கண். குந்தியபடியே சம்பாதித்துத் தருவது வீடு. யாராவது வீடு வாடகைக்கு வேண்டும் என்று கேட்டுவிட்டால் போதும். தன் வீட்டின் ஏதாவது ஒரு பகுதியை ஒதுக்கி அவர்களுக்கு கொடுத்துவிட முடியுமா என்று பார்ப்பார். கல்லூரி மாணவர்களைப் பொறுத்தவரை பிரச்சனையில்லை. எத்தனை பேர் என்றாலும் ஒரே அறைக்குள்ளேயே புரண்டு கிடப்பார்கள். வீட்டின் மாடிப்பகுதியின் பாதியை மாணவர்களுக்கு என்று ஒதுக்கியிருந்தார். இன்னொரு பாதியில் வேறொரு குடும்பம் இருந்தது. யாராவது தாங்கள் கொடுப்பதை விட 50-100 அதிகம் கொடுப்பதாகச் சொன்னால் உடனடியாக காலி செய்யச் சொல்லிவிடுவார் என்று அந்தக் குடும்பம் எப்போதும் பயந்து கொண்டே இருந்தது. கீழே இருந்த ஒரு வீட்டில் குள்ளான் குடும்பம். இன்னொரு வீட்டில் வாடகைக்கு குடியிருந்த குடும்பம். கீழ் வீட்டுக்கும் அதே பயம். அதனால் 2 வீட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம். வாடகைக்கு வீடு கேட்டு வரும் யாரைக் கண்டாலும் இந்தப் பக்கம் வந்துவிடாமலும் குள்ளானை பார்க்க விடாமலும் செய்துவிட வேண்டும் என்பது அது. குள்ளானின் 2ஆம் மனைவி பரிதாபத்திற்குரிய பெண். அவளுக்கும் 2 குழந்தைகளுக்கும் தேவையானவற்றை அளந்துதான் கொடுப்பார். 2-3 சேலைகள் அவளிடம் உண்டு. உலகத்திலேயே இத்தனை குறைவான சேலைகள் வைத்திருக்கும் பெண் அவள்தான் என்பது சண்முகம் குழாமின் தீர்மானம். மாணவர்கள் யாரும் அவளோடு பேசிவிட முடியாது. அக்கா என்று அழைப்பார்கள். அதையும் குள்ளானால் தாங்க முடியாது. வீட்டுக்குப் பக்கத்தில் எங்காவது அவர் இருக்கிறாரா என்று பார்த்துவிட்டு ஓரிரு வார்த்தைகள் பேசுவாள். கீழே குடியிருக்கும் குடும்பத்திற்கும் அவளுக்கும் நல்ல உறவு உண்டு. மீந்த சாம்பார், ரசம் அவளுக்குக் கொடுப்பார்கள். சிறு செலவுகளை கடன் கேட்டால் தருவார்கள். யாராவது வாடகைக்கு வீடு கேட்டு வந்தால் குள்ளானுக்கு தெரியப்படுத்த மாட்டாள். அதுதான் அவள் செய்யும் உதவி. இப்படி எல்லா ஏற்பாடுகளையும் மீறி ஒருவர் குள்ளானிடம் போய்விட்டார்.
சண்முகம் படித்து அரசு கல்லூரிக்கு சென்னையிலிருந்து பதவி உயர்வு பெற்று மாற்றலாகி வந்த கண்காணிப்பாளர் சங்கரன் தான் மேல் என்றும் எந்த கடையிலும் சாப்பிட முடியாது என்பதால் தனியாக சமைத்துக் கொள்ளும்படி தனக்கு ஓர் அறை கிடைத்தால் நல்லது என்றும் எருமை மேய்த்துக் கொண்டிருந்த குள்ளானிடம் நேராகப் போய் கேட்டார் சங்கரன். ஒரு நிமிடத்திற்கு மேல் குள்ளான் யோசிக்கவில்லை. அவரை கூட்டி வந்து தன் வீட்டின் பின்பக்க கதவை திறந்து காட்டினார். சமையலறை. முன்னறைக்குச் செல்லும் கதவை சாத்திவிட்டால் பின்பக்க வழியாக வரும்படி தனியறை கிடைத்துவிடும். சங்கரருக்கு வெகு திருப்தி. குள்ளானின் மனைவி வீதியில் உட்கார்ந்து அழுதாள். குள்ளான் தூரத்தில் வருவதைப் பார்த்ததும் அவசரமாக எழுந்து உள்ளே போய்விட்டாள். ஒரே நாளில் சங்கரருக்கு அறை கிடைத்துவிட்டது. வாசலில் வைத்து அக்கா சமைத்தாள். குருவிக்காரங்க பொழப்பா போயிருச்சு என்னது. இருக்கட்டும். எம்பசவ பெரிசாவட்டும். இந்தக் கிழவனப் பேசிக்கரன் என்று புலம்பினாள். அவளுடைய எதிர்கால திட்டம் குள்ளானின் கடைசி காலத்தில் பழி வாங்க வேண்டும் என்பதுதான். சங்கரர் பூச்சி போல இருக்குமிடம் தெரியாமல் இருந்தார். காலையில் அவர்தான் முதலில் கல்லூரிக்குப் போவார். இருட்டிய பின்னரே திரும்புவார். அரசு ஆணைகள், விதிமுறைகள் எல்லாம் அவருக்கு ஆத்துப்படி. அரசு அலுவல் மொழியில்தான் எப்போதும் பேசுவார். அரசு விதிகளுக்கு எந்தப் பங்கமும் ஏற்பட்டுவிடாமல் காப்பாற்றி வந்ததால் ரூல் சங்கரன் என்று அவருக்குப் பெயர். ஓடிந்தாலும் ஒடிவாரே தவிர வளையமாட்டார். அதனால் சென்னையிலிருந்து இங்கே தூக்கி எடுத்து விட்டார்கள். குள்ளான் பெண்டாட்டி வாசலில் சமைத்தால் என்ன, வீதியில் சமைத்தால் என்ன, அவருக்கு அறை கிடைத்துவிட்டது. அக்கா தினமும் என்ன சமைக்கிறாள் என்பது இப்போது எல்லாருக்கும் தெரிந்து போயிற்று. தினமும் காலையில் சோறும் ரசமும். எருமை இருப்பதால் குள்ளான் அளந்து கொடுக்கும் அரைக்கால்படி பாலில் தயிர் போட்டு அதைக் கடைந்து மோர். அதுதான் காலை, மதியம் 2 வேளையும். இரவில் கொஞ்சமாக பருப்பு கடைவாள். 4 வெங்காயம்தான் குள்ளான் எடுத்துக் கொடுத்திருப்பார். வெங்காயத்தை எண்ணிக் கணக்கு வைத்துக் கொள்ள அவருக்கு எப்படி முடிகிறது என்பது எல்லாருக்கும் ஆச்சரியம்தான். காய்கறி என்னும் பேச்சே கிடையாது. இதைத் தின்று கொண்டு எப்படி உயிர் வாழ முடியும்? ஆனால் பையன்களும் அவர்களும் நல்ல திடகாத்திரமாகவே இருந்தார்கள். இந்தச் சமையலைப் பார்த்து எல்லாரும் சிரித்தார்கள். வாடகைக்கு குடியிருந்தவர்கள் எதுவும் சொல்லாமல் வீட்டுக்குள் சிரித்துக் கொண்டார்கள். அவமானப்பட்ட அக்கா விடிகாலையில் சமைத்து விடுவாள். இருள் சூழ்ந்த பின் இரவுச் சமையல். ஆனால் சண்முகம் குழாம் அதையும் விடாது. காலையில் அந்நேரத்திற்கு அவர்கள் யாரும் எழுவதில்லை. இரவுச் சமையல் நடக்கும்போது பால்கனியில் வந்து நின்று கொள்வார்கள். 4 பேர் நிற்கும் அளவுக்குத்தான் இடம். கைப்பிடிக்கச் சுவரில்லை. சுவர் மாதிரி ஓட்டை விட்டு செய்யப்பட்ட கான்கிரீட் ஜன்னல் தடுப்புகள் ஒட்ட வைத்திருக்கும். அதன்மேல் கையூன்றி நிற்கக்கூடாது. குள்ளான் பார்த்தால் சத்தம் போடுவார். அங்கே நின்று கொண்டு அக்கா சமையலா என்று கத்துவார்கள். மணக்குது, கூழியா? ராத்திரிக்குப் பொரியல் உண்டா? மத்தியான பொரியலே ராத்திரிக்குமா என்று கேட்டு ஒரேயடியாக கிண்டல் செய்வார்கள். இது எப்படியோ குள்ளான் காதிலும் விழுந்திருக்க வேண்டும். மறுநாள் காலையில் கட்டிட வேலைக்கு ஆட்களைக் கூட்டி வந்துவிட்டார். குறைந்த செலவில் நிறைந்த வருமானம் என்பது அவர் கொள்கை. 10 அடி தூரம் இருந்த வாசலின் 2 பக்கங்களிலும் 2 அறைகள் ஒரே நேரத்தில் கட்டத் தொடங்கினார். லேசான அஸ்திவாரம். சிமிட்டிக் கல் சுவர். சிமிட்டி அட்டைக் கூரை. ஒரே வாரத்தில் வேலை முடிந்துவிட்டது. இந்த வேலைக்கு மேஸ்திரியோடு கடுமையாக சண்டை போட்டுத்தான் கணக்கு முடித்து அனுப்பினார். குள்ளான் வீட்டுக்கு முன் கட்டப்பட்ட அறை அவர்களுக்கு சமையலறை. வாசலில் வைத்து சமைத்த அதே பதார்த்த வகைகளை இப்போது சுவர்களுக்குள் வைத்து அக்கா சமைப்பாள். இன்னொரு அறை எதற்கென்று யாருக்கும் தெரியவில்லை. கீழ் வாடகைப் பகுதியின் முன் துருத்திக் கொண்டிருந்தது அந்த அறை. வாசல் நடுவில் ஒரு சின்ன சதுரம்தான் பாக்கி. அதற்குள் நுழைந்து வீடுகளுக்குப் போக நடைத்தடம் அளவுக்கு இடம். சின்னச் சதுரத்தை விட்டுத்தானாக வேண்டும். அதை எதுவும் செய்து வாடகைக்கு விட முடியாத வருத்தம் குள்ளானுக்கு இருக்கும். இனிமேல் யாரும் வாடகைக்கு இடம் கேட்டால் குள்ளான் என்ன செய்வார்? 2ஆம் மாடியில் கட்டினால்தான்.
புதிதாக வலப்பக்கம் கட்டிய அறையிலும் அலமாரிக்கல், தண்ணீர் குழாய், வாஷ்பேசின் எல்லாம் வைத்திருந்தார். இருப்பதிலேயே விலை குறைந்ததைத்தான் குள்ளான் வாங்குவார். ஆனால் இன்னொரு சமையலறை எதற்கு? அக்காவுக்கும் தெரியவில்லை. அந்தக் கல்லு மனசுல என்ன இருக்குதுன்னு ஒடிச்சுப் பார்த்தாத்தான் தெரியும். என்னைக்கு அந்தக் கல்லெடுப்பு நடக்கப் போகுதோ என்றாள். பொதுச் சமையலறையில் அக்கா சமைக்கத் தொடங்கி ஒரு வாரம் இருக்கும். மட்ட மத்தியானத்தில் பைக் ஒன்று வந்து அந்தச் சின்னச் சதுரத்தில் நின்றது. ஆணும் பெண்ணும் இறங்கினார்கள். புருஷன் பெண்டாட்டி போலத் தெரிந்தார்கள். வலப்பக்க சமையலறை பூட்டை அந்த ஆள் திறந்தான். கையில் உணவுப் பொட்டலப்பை. எல்லா வீடுகளிலிருந்தும் எட்டிப் பார்த்தார்கள். சண்முகம் குழாம் தங்கள் பால்கனியிலிருந்து கீழே பார்த்தது. யாரையும் வந்தவர்கள் பார்க்கவில்லை. கதவைத் திறந்து உள்ளே போனதும் தாழிட்டுக் கொண்டார்கள். வீதிப்பக்கம் கையகல ஜன்னல் மேற்புறமாக வைக்கப்பட்டிருந்தது. அதற்கும் ஒற்றைக் கதவுதான். அது திறந்திருந்தால் உள்ளே லேசாக வெளிச்சம் வரும். மற்றபடி மின்னிணைப்பு கொடுக்கப்படவில்லை. உள்ளே போனவர்கள் வெகுநேரம் வெளியே வரவில்லை. புது வீட்டுக்கு குடி வந்தவர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்களை அழைத்து பால் காய்ச்ச வேண்டாமா? குடியிருக்க வந்தவர்கள் மாதிரியும் தெரியவில்லை. மணி சொன்னான், பால் காய்ச்சல. உள்ள பால் கரக்கர வேலை நடக்குது, 1.5 மணி நேரம் இருக்கும். யாருக்கும் எந்த வேலையும் ஓடவில்லை. எல்லாரும் அந்தக் கதவையே பார்த்துக் கொண்டிருந்தார்கள். அக்கா அழுதபடி திண்ணையில் உட்கார்ந்திருந்தாள். சாவியைப் போட்டு திறக்கிறார்கள் என்றால் குள்ளான்தான் கொடுத்திருக்க வேண்டும். யார், என்ன, ஏது என்று எப்படி விசாரிப்பது? உன்னை யார் கேட்கச் சொன்னார்கள் எனக் குள்ளான் மிதிக்க வந்துவிடுவார். போய் கதவைத் தட்டி யார் என்று கேட்கலாமா என பரபரத்தாள். என்ன இருந்தாலும் அவள்தான் வீட்டுக்குச் சொந்தக்காரி. எங்கோ தூரத்தில் எருமையை விரட்டும் குள்ளானின் சத்தம் அவள் காதுகளில் அனிச்சையாக விழுந்தது. பேசாமல் எழுந்து சமையலறைக்குள் போய் உட்கார்ந்து அங்கிருந்து பார்த்துக் கொண்டிருந்தாள். எதிர்பார்த்து செலித்து வெவ்வேறு வேலைகளில் அவரவர் ஈடுபடத் திரும்பிய சமயத்தில் திடுமெனக் கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. தகரக் கதவு அது. திறந்தால் வீதியில் போவோர் கூட என்னவோ ஏதோ என்று எட்டிப் பார்க்கும் வகையில் சத்தம் போடும். ரொம்பவும் முயன்றால் லேசாகச் சத்தத்தைக் குறைக்கலாம். சாப்பிட்ட கழிவை பாலித்தின் பைக்குள் போட்டு வெளியே கொண்டு வந்தவன் தெருவின் எதிர்ப்பக்க காலிமனையில் அதை வீசினான். அதற்குள் அறையை அவள் பூட்டியிருந்தாள். பை கிளம்பிவிட்டது. மேலும் கீழும் இருந்த யார் முகத்தையும் அவர்கள் பார்க்கவில்லை. அவர்கள் முகம் களைத்தும் உடல் வேர்த்தும் இருந்ததாக சண்முகம் அறை பேசிக் கொண்டது. அது சமையலறை இல்லை என்பது உறுதியாகிவிட்டது. பெட்ரூம்டா என்றான் மணி. அது என்ன அழகான வார்த்தை, இந்த பொந்துக்கு அத வெக்கலாமாடா என்று ஒருவன் சொல்ல அந்த அறைக்குப் பெயர் வைக்கும் ஆலோசனைக் கூட்டம் அன்றைய இரவு முழுவதும் தொடர்ந்தது. லாட்ஜ், கேபின், சொகுசு என்னும் பெயர்கள் பரிசீலிக்கப்பட்டன. அந்தப் பக்கம் படத்திற்கு பிரபலமான ஜோதி தியேட்டர் பெயரையே வைத்துவிடலாம் எனவும் ஒரு யோசனை. சண்முகம் தமிழ் இலக்கியம் படிக்கிறவன். ஏதாவது தமிழ் பெயராகச் சொல் என்றார்கள் அவனிடம். தமிழில் ஆர்வமும் நல்ல புலமையும் உடையவன் அவன். ஆகவே அகம், புரட்சி ஆகிய சொற்களுக்கு அவனுக்கு நன்றாகப் பொருள் தெரியும். அவற்றைக் கொண்டு தனித்தமிழ்ல சொன்னா புலர்வரை. அகவரையின்னும் சொல்லலாம் என்றான். இந்தத் தமிழ் புலவனுங்க எப்படா நம்ம காலத்துக்கு வருவானுங்க என்று கேலி செய்துவிட்டு, என்னடா அகவரை புலர்வரைன்னே? தனித்தமிழாம் தனித்தமிழ். ஓலரைன்னு தெளிவா தமிழ்ல சொல்லு என்று மணி சொன்னது எடுபட்டது. ஓலரை ரொம்பப் பொருத்தம். ஆனால் பொதுவிடத்தில் பேச முடியாது. தங்களுக்குள் பேசும்போது ஓலரை என்றும் பொதுவிடத்தில் குஜால் என்றும் வைத்துக் கொள்ள முடிவாயிற்று. வந்து போனவர்களைப் பற்றி குள்ளானிடம் மறைமுகமாகவும் நேரடியாகவும் பலரும் விசாரித்துப் பார்த்தார்கள். ஒரு வார்த்தை வெளிவரவில்லை. உண்மையை அப்படிக் காப்பாற்றி வைத்திருந்தார். சண்முகம் அறை குழாமில் குள்ளானிடம் நன்றாகப் பேசுபவன் ராமுதான். அவர் எருமை மேய்க்கும் பக்கம் ஏதோ வேலையாகப் போவது போல போய் வேறு ஏதேதோ பேச்சு கொடுத்தான். குள்ளான் மனைவியிடம் ராமு பேசியதை அவர் இதுவரைக்கும் பார்த்ததேயில்லை.
அதனால் அவனை ரொம்பவும் ஒழுக்கமானவன் என்று நம்பியிருந்தார். அவனும் அந்தப் பெருமையை பல கஷ்டங்களுக்கு இடையே காப்பாற்றி வந்தான். வீட்டில் தங்களோடு தங்க இன்னொரு பையன் வர இருப்பதாகவும் அதற்கு அவரிடம் அனுமதி கேட்பதாகவும் பாவனை செய்தான். 200 ரூபாய் கூடுதலாக வருமானம் வந்தால் சந்தோஷப்படுவார். அவர் சந்தோஷமாக இருக்கும்போது விஷயத்தை கறந்துவிடலாம் என நினைத்தான். அவருக்கு தெரியாமல் அறையில் நண்பர்களை ஒளித்து வைப்பதில் அவன்தான் சமர்த்தன். எப்படியும் யாராவது ஒருவர் அறையில் கூடுதலாக தங்கியபடியே இருப்பார்கள். ஒரு நாளுக்கு மேல் யாரும் தங்கக்கூடாது என்பது அவர் விதி. அவருக்கு தெரியாமல் 10 நாளுக்கு கூட தங்க வைத்திருப்பான் ராமு. அவர் எருமை மேய்க்கப் போன சமயத்தில்தான் கீழே இறங்க வேண்டும், அதேபோல மேலே வருவதும் அப்படித்தான். அதையும் மீறி சந்தேகம் வந்து சோதிக்க வந்தாரென்றால் கழிப்பறைக்குள் ஒளிந்திருக்க செய்துவிடுவான். அவன் மேல் அவருக்கு முழு நம்பிக்கை இருந்ததால் யாருமில்லை என்று அவன் சொன்னால் நம்புவார். புதிதாக ஓர் ஆளை சேர்த்துக் கொள்ள உடனடியாக அனுமதி கொடுத்துவிட்டார். மெல்ல ராமு புது ரூமுக்கு வர்றமென்னு 2 பசங்க கேக்கறாங்க, சும்மாதான கிடக்குது, வரச் சொல்லலாமா என்றதும் அவர் முகத்தில் கோபம். இதுவரை பல பேர் விசாரித்துவிட்டதால் அந்த கோபம். அதெல்லாம் உட்டாச்சு என்று சொல்லிவிட்டு எருமைக்குப் பின்னால் நடந்துவிட்டார். அக்கா சொல்வது போல மனுஷனுக்கு கரையாத கல் மனசுதான் என்று நினைத்துக் கொண்டு தொங்கிய முகத்தோடு அவன் திரும்பினான். அடுத்த 2 நாளில் அந்த அறைக்கு மின் இணைப்பு தரப்பட்டது. குண்டு பல்பை தொங்கவிட்டு எரியச் செய்து பார்த்தார். அதில் மின்விசிறி போட முடியாது. 6 அடி உயரம் உள்ள ஆளின் தலை கூரையில் இடிக்கும். ஸ்விட்ச் போர்டில் பிளக் வைக்கப்பட்டது. இந்த வேலை நடந்தவுடன் அன்றைக்கோ அடுத்த நாளோ அந்த ஜோடி வரக்கூடும் என்று எதிர்பார்ப்பு நிலவியது. வரவில்லை. 1 வாரம் கழித்து அதேபோல மத்தியான நேரத்தில் பைக்கில் வந்திறங்கினார்கள். சண்முகம் குழாமுக்கு காலை நேரக் கல்லூரி. அதிலும் ஆசிரியர்கள் வகுப்படுத்த சோர்வாக இருந்தால் போங்கடா நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று அனுப்பிவிடுவார்கள். கிராமத்துக் கல்லூரி என்பதாலும் பேருந்திலிருந்து இறங்கி ஒரு கல் தொலைவு நடந்துதான் கல்லூரிக்குச் செல்ல வேண்டும் என்பதாலும் ஆசிரியர் எண்ணிக்கையும் குறைவு. ஆசிரிய பணிக்கு வருபவர்கள் நகரத்துக் கல்லூரிகளையே விரும்பினார்கள். மாணவர் பேரவைத் தேர்தல் நடந்து தலைவன் இருக்கிறான். அவன் தனக்குப் பிடித்த கதாநாயக நடிகருக்குப் பிறந்த நாள் என்றாலும் நடிகைக்குப் பிறந்த நாள் என்றாலும் அதைக் கொண்டாட வேலைநிறுத்தம் செய்துவிடுவான். கல்லூரி பக்கம் அவன் தென்பட்டால் அன்றைக்கு கல்லூரி நடக்காது என்பது நிச்சயம். மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கும் மிகவும் உதவியாக இருந்தான். ஆகவே சண்முகம் குழாம் பெரும்பாலான நாட்களில் மத்தியானத்திற்கு மேலும் மற்ற நாட்களில் முழு நாளும் அறையிலேயே அடைந்து கிடக்க வேண்டியதுதான். அதனால் அந்த ஜோடியை பார்க்க முடியவில்லையே என்று ஆதங்கப்பட நேரவேயில்லை. தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அவர்கள் வந்தார்கள். அதிகம் பேசாதவனாகிய செந்தில் அவர்கள் வரும் நாளைக் கணித்துச் சொன்னான். முதல் முறை வந்தது வெள்ளி, அடுத்து வியாழன், அப்புறம் புதன். இந்த வாரம் செவ்வாய் வருவார்கள் என்றான். அப்படியே ஆயிற்று. நாள் கணக்கு தெளிவாகிவிட்டதால் அந்த நாளில் அறையில் நண்பர்கள் கூட்டம் மிகுதியானது. பால்கனி, மாடிப்படி, தெருவின் எதிர்ப்பக்கம் எனக் கிடைக்கும் இடங்களில் எல்லாம் நின்றபடி பார்த்தார்கள். வெவ்வேறு இடங்களில் அறை எடுத்து தங்கியிருந்தவர்கள் எல்லாம் வந்தார்கள். ஆனால் அந்த ஜோடியின் செயலில் எந்த பிசகும் இல்லை. பைக் வேகமாக வந்து சின்ன சதுரத்தில் நிற்கும். கதவைத் திறப்பார்கள். சாப்பாட்டு பொட்டலத்தோடு உள்ளே போய்த் தாழிட்டுக் கொள்வார்கள். ஒருமுறை மேஜை மின்விசிறி கொண்டு வந்ததுதான் வித்தியாசம். அலாரம் வைத்தது போல 1½ மணி நேரத்தில் வெளியே வருவார்கள். அதுவரை உள்ளே நடக்கும் விஷயங்களை கற்பனை செய்து சண்முகம் குழாம் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கும். அவ்வளவு நேரம் ஆகுமாடா என்றான் ராமு. ஆளப் பொறுத்தது. ஆனாலும் ஆவும் என்றான் சண்முகம். முடிஞ்சு ரெஸ்ட் எடுத்திட்டு வருவாங்கடா என்ற மணியின் முடிவு எல்லாருக்கும் சரி எனப்பட்டது. அவர்கள் இருவரும் புருஷன் பெண்டாட்டி என்றும் கள்ளக்காதலர்கள் என்றும் பலவிதமான பேச்சுகள் உலவின. புருஷன் பெண்டாட்டியாக இருந்தால் வீட்டை விட்டுவிட்டு எதற்கு இங்கே வருகிறார்கள்? வீட்டில் நிறைய பேர் இருப்பார்கள், இடவசதி போதாமலிருக்கும்.
கள்ளக்காதலர்கள் என்றால் இரவில் யாருக்கும் தெரியாமல் சந்திப்பார்கள். இப்படி பட்டப்பகலில் ஊரே கூடி வேடிக்கை பார்க்க வருவார்களா? வெகு தூரம் கடந்து வருவார்கள். அப்போதுதான் யாருக்கும் தெரியாமலிருக்கும். பலவிதமான கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் சாத்தியம் இருந்தன. எதுவும் முடிவாகத் தெரியவில்லை. அந்த மாதம் மின்கணக்கு எடுக்க வந்த ஊழியர் குள்ளான் வீட்டுக்கு வந்தபோது அந்த குஜாலை பார்த்து, இதுதான் அரண்மனையா? என்றார். ஓலரைக்கு அரண்மனை என்றொரு பெயர் எங்கோ புழக்கத்திலிருப்பது தெரிந்தது. வேறொன்றும் யாருக்கும் புரியவில்லை. அவர் ஏதோ விஷயம் தெரிந்தவர் என்று மட்டும் பட்டது. மின்கணக்கு எடுக்கும் நாளில் குள்ளான் அங்கேயே உலாத்திக் கொண்டிருப்பார். தொகையைப் பார்த்து உடனடியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் இவ்வளவு என்று பிரித்துச் சொல்லி வசூலையும் தொடங்கிவிடுவார். அவர் வீட்டுக்கு பைசாவும் வராதபடி அந்த கணக்கு இருக்கும். வந்த வேலையப் பார்த்துக்கிட்டு போக முடியாதாயா? என்று ஊழியரைக் குள்ளான் அதட்டியதும் அவர் சிரித்துக்கொண்டே போய்விட்டார். அடுத்தடுத்த வீடுகளுக்குப் போய் குள்ளான் அதட்ட முடியாத காரணத்தால் விஷயம் ஊர் முழுக்கப் பரவிற்று. அவர்கள் இருவரும் மின்வாரியத்தில் பணிபுரியும் ஊழியர்கள். அந்த ஆளுக்கு கல்யாணமாகி மனைவியும் குழந்தைகளும் இருக்கிறார்கள். அந்த அம்மாவுக்கும் புருஷனும் பிள்ளைகளும் இருக்கிறார்கள். ஒரே இடத்தில் வேலை செய்யும்போது அவர்களுக்குள் காதல் உருவானது. 2 குடும்பங்களுக்கும் தெரிந்து கண்டித்தபோது 2 பேரும் எங்கோ ஓடிப்போனார்கள். தேடிப் பிடித்து கூட்டி வரவேண்டியதாயிற்று. இருவரும் ஒரே இடத்தில் இருந்தால்தானே பிரச்சனை என்று வெவ்வேறு இடத்திற்கு மாறுதல் வாங்கினார்கள். ஆனால் அவர்கள் சந்தித்துக் கொள்வதைத் தடுக்க முடியவில்லை. ரொம்பக் கண்டித்தால் ஊரை விட்டே ஓடிப்போய் விடுவார்கள். இதுவரைக்கும் 10 முறையாவது அப்படி நடந்திருக்கும். 2 குடும்பங்களுக்கும் அவர்கள் தேவைப்பட்டார்கள். அவர்கள் சம்பளம் தேவைப்பட்டது. எப்படியோ இருந்து தொலையட்டும், குடும்பத்திற்கு பாதிப்பில்லாமல் இருந்தால் சரி என்று 2 பக்கத்தவர்களும் விட்டுவிட்டார்கள். இப்போதும் இருவருக்கும் வேறு வேறு இடத்தில்தான் வேலை. அரைநாள் விடுமுறை வருகிற நாளில் எங்காவது இப்படி இடம் பார்த்து சந்தித்துக் கொள்வார்கள். அந்த ஊழியர் இப்படி முடித்தார். செக்குக்கும் குழவிக்கும் பொருந்திருச்சு. ஒன்னு விட்டு ஒன்னு விலக மாட்டேங்குது. அவர்களுடைய பெயர் முதற்கொண்டு எல்லாவற்றையும் அந்த ஊழியர் சொல்லிவிட்டு போனார். அந்த பக்கம் கொஞ்சம் வீடுகளுக்கு கணக்கெடுக்கவே அவருக்கு நாள் போதவில்லை. விசாரிப்பவர்களுக்கு எல்லாம் அவர் உற்சாகத்துடன் விஷயத்தை விவரித்தார். உணவு உள்ளிட்ட சில சலுகைகளும் அன்றைக்கு அவருக்கு கிடைத்தன. விவரம் முழுக்க தெரிந்துவிட்டதால் ஆர்வம் வழிந்து போய் பார்க்கும் கூட்டம் படிப்படியாக குறைந்துவிட்டது. கல்லூரி மாணவர்களுக்கு உற்சாகம் கூடியதே தவிர குறைந்த பாடில்லை. சண்முகம் குழாமுக்கு கல்லூரியில் பெரிய வரவேற்பு. குள்ளான் வீட்டுல குடியிருக்கறீங்க, உங்களுக்கு என்னடா? ஜோதி தியேட்டருக்கு போய் பொம்மைய பார்க்க வேண்டியதில்ல, நேர்லயே பார்த்துக்கலாமு. ஓரம்பாரமா நீங்களும் கொஞ்சம் தடவிக்க சான்ஸ் கிடைக்குமான்னு பாருங்கடாது. இன்னும் அசிங்கமாக பேசினார்கள். கல்லூரி முழுக்க தெரிந்தவர்களாகிவிட்டதில் அவர்களுக்கும் சந்தோஷம்தான். ஊரே குள்ளானை கேவலமாக பேசியது. வாரத்துக்கு ஒரு நாள் வர வாடகைக்கு விடுவது போல மற்ற 6 நாட்களும் விட்டால் இன்னும் கூடுதலாக வருமானம் என்றார்கள். குடும்பமெல்லாம் குடியிருக்கும் இடத்தில் இப்படி ஒரு அசிங்கத்திற்கு இடம் கொடுக்கலாமா? யார் என்ன சொல்லியும் குள்ளான் கேட்கவில்லை. அவர்களால் ஒரு தொந்தரவும் இல்லை. பேசிய வாடகை துளி குறையாமல் வந்துவிடுகிறது. வீட்டில் ஆள் இருந்தால் மின்சாரம், தண்ணீர் எல்லாம் செலவு. எதுவுமே இல்லாமல் வாடகை கிடைக்கிறது. அவர்களுடைய குடும்பங்களே அனுமதித்திருக்கிற போது நமக்கென்ன கஷ்டம்? குள்ளானின் தரப்புக்கு யாரும் பதில் சொல்ல முடியவில்லை. பால்கனியில் கைப்பிடிச் சுவரைத் தொடாமல் நின்று பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நாளில் அந்தப் பெண் லேசாக தலை நிமிர்த்தி சிரித்த மாதிரி தெரிந்தது. அவள் யாரைப் பார்த்து சிரித்திருக்கக்கூடும் என்று கடுமையான விவாதத்தில் ஈடுபட்டார்கள். கொஞ்சம் சிவப்பாக இருந்த சண்முகத்தைத்தான் பார்த்திருப்பாள் என்றார்கள். அவளோடு வருகிற ஆள் மாநிறமாக இருக்கிறான் என்பதால் ராமுவைத்தான் பார்த்தாள் என்றது ஒரு தரப்பு. கருப்பாக இருந்தாலும் களையாக இருப்பவன் மணி. அவனுக்கு மன்மதன் என்று பட்டப்பெயர். அவனுக்குத்தான் அந்தச் சிரிப்பு. செந்திலை யாரும் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. என்னைய பார்த்து சிரிக்கலப்பா என்றான் அவன்.
ஊமையனாட்டம் இருந்துகிட்டு எதுனா கைச்சாட காட்டி இருப்பான்டா. செந்திலத்தான் பார்த்திருப்பாரு. இப்படி ஒரு வாரம் வரைக்கும் பேச்சு ஓடியது. அடுத்த வாரம் அவர்கள் வந்து போன அன்று சண்முகம் குழாம் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தது. வருஷத்தின் இறுதியில் 4-5 விருந்துகள் வரிசையாக நடக்கும். அது அவர்களுக்கு உதவித்தொகை வருகிற தருணம். பணம் கைக்கு வந்ததும் ஆளுக்கொரு நாள் செலவு என்பது முறை. அவரவர்க்கு வேண்டிய நண்பர்களையும் அழைத்து வரலாம். அந்த வருஷ விருந்தில் பேசப்பட்ட விஷயம் குஜால் ஜோடி பற்றித்தான். குழந்தைகள் பெற்றபின் ஒருத்தி ஊரறிய இன்னொருத்தனோடு போகிறாள் என்றால் அவளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும்? குடும்பத்தைப் பற்றி கவலைப்படாதவள் பெண்ணா? விலைமகளுக்கும் இவளுக்கும் என்ன வேறுபாடு? இப்படிப்பட்ட கருத்தை ஒருதரப்பு அநாகரிகமான மொழியில் வெளிப்படுத்தியது. அவனும்தானே தப்புச் செய்கிறான், அவனுக்கு குடும்பம் இல்லையா, அவனுக்கு அந்த கவலை இல்லையா என்றது மற்றொரு தரப்பு. 1000 செய்தாலும் அவன் ஆண். பெண் இப்படிச் செய்யலாமா? விவாதம் சூடு கிளம்பியது. சண்முகம் மெல்லக் கேட்டான், கலியாணமாகி குழந்தை பெத்ததுக்கு பரமும் உடம்பு இப்படி கேக்குமா? கட்டுப்பாட்டுல உடம்பு வச்சிருக்க முடியாட்டி என்னடா உசிறு இது? ஆமாமா. ரொம்பச் சொல்லாத. ராத்திரிக்கு உம்பக்கத்துல எவனாச்சும் படுக்க முடியுதா? உடம்ப ரொம்ப கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற உசுறு பாரு நீ என்று மணி சொல்ல ஒரே சிரிப்பு. கதவுகள், ஜன்னல்கள் எல்லாவற்றையும் இழுத்துச் சாத்தியிருந்ததால் சத்தம் அவ்வளவாக வெளியே போக வாய்ப்பில்லை. அவங்க வந்துட்டு போனா மனசு கெட்டுப் போயிருதுடா. கை சும்மா இருக்க மாட்டேங்கிது. படிப்பிலேயே கவனம் இல்ல, டிகிரிய முடிப்பனான்னு சந்தேகமா இருக்குதுடா. இங்கிலீஷ எப்படிடா பாஸ் பண்றது? அரியர்ஸோட ஊருக்குப் போனா அவ்வளவுதான். சென்ட்ரிங் வேலைதான் செய்யோணும் என்று ராமு வருத்தப்பட்டான். படிப்ப பத்தி ரொம்ப கவலைப்படறான்டா என்று எல்லாரும் கேலி செய்தாலும் ராமுவை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஒரே அழுகை. ஒரு பீரடிச் சுட்டு இந்த ஆர்ப்பாட்டம் பண்றான்டா என்றார்கள். அவன் பேச்சில் நியாயம் இருப்பதாக உணர்ந்த சண்முகம் இங்கிலீஷ்ல பாஸ் பண்ணனும். அதுதான்டா எனக்கும் பிரச்சினை. நீ சொல்றது சரிடா, எவளும் எவனும் எப்படியோ போறதுக்கு நடுவுல நமக்கேண்டா இந்த கஷ்டம். இப்ப என்னடா ஓலரைய காலி பண்ண வைக்கணுமா? சொல்லு, பண்ணீரலாம் என்றான். அது யாராலும் முடியாது. குள்ளாங்கிட்ட வேலை நடக்குமா என்றான் மணி. என்னடா பெரிய குள்ளான்? நான் காலி பண்ண வைக்கறன். என்னடா பெட்டு என்று சண்முகம் கத்த விஷயம் தீவிரமாயிற்று. விருந்துக்கு வந்திருந்த நண்பர்களும் உற்சாகத்தோடு இந்த பந்தய விவகாரத்தில் ஈடுபட்டார்கள். 15 நாள் அவகாசம். அதற்குள் காலி செய்ய வைக்க வேண்டும். வைத்துவிட்டால் வரும் வருஷம் முழுக்க சண்முகத்துக்குரிய செலவை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். காலி செய்ய முடியாவிட்டால் எல்லார் செலவையும் சண்முகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சவாலோடு அன்றைய விருந்து நிறைவு பெற்றது. வழக்கத்தை விட கூடுதலாக குடித்துவிட்டு மறுநாள் பிற்பகல் வரைக்கும் தூங்கிக் கிடந்தார்கள். குடியில் பேசிய பேச்சு என்று சண்முகம் விடவில்லை. மாலையிலேயே வேலையைத் தொடங்கிவிட்டான். குடியிருந்த குடும்பத்து பெண்களிடம் தனியாகப் போய் பேசிவிட்டு வந்தான். என்ன பேசினான் என்று யாருக்கும் சொல்லவில்லை. குள்ளான் பெண்டாட்டியிடம் தனியாகப் பேச வேண்டியிருக்கவில்லை. எருமை மேய்க்கும் இடத்திற்குப் போய் குள்ளாண்டியைப் பார்த்தான். அவருக்கு சண்முகத்தை பிடிக்காது. குட்டக் கலப்ப எந்நேரத்திலையும் கவுத்துப் பொடும் என்பது அவர் அபிப்பிராயம். குள்ளானும் கூட குள்ளம்தான். சண்முகம் அவரிடம் பவ்வியமாக விஷயத்தைச் சொன்னான். அந்தப் பொம்பளையின் புருஷன் ரொம்ப கோபத்தில் இருப்பதாகவும் அவர்கள் 2 பேரையும் வெட்டாமல் விடுவதில்லை என்று தெரிவதாகவும் சொன்னான். கையோடு பிடிக்க இந்த வாரம் குள்ளாண்டி வீட்டுக்கு அவன் வர இருப்பதாகவும் உஷாராக இருக்க வேண்டும் எனவும் எச்சரித்தான். குள்ளான் அதை நம்பவில்லை. வரட்டும், பார்க்கலாம் என்றார். இதற்கெல்லாம் மசிபவரா குள்ளான் என்று மணி சிரித்தான். ராமுவுக்கு கூட போதையில் பேசிய பேச்சுக்கு சண்முகம் இப்படி முக்கியத்துவம் தருவது ஆச்சரியமாக இருந்தது. குள்ளாங்கிட்ட கஷ்டம்டா. ஒடுடா என்று சொல்லிப் பார்த்தான். செந்தில் ஏளனமாக சிரித்தான். எல்லாரும் சொல்லச் சொல்ல சண்முகத்துக்கு வேகம் கூடியது.
பலவாறு திட்டங்கள் போட்டான். கள்ளக்காதல் எப்போதும் கொலையில்தான் முடியும் என்றும் எல்லாரும் சாட்சி சொல்லப் போக வேண்டியிருக்கும் என்றும் பரவலாக கிளப்பிவிட்டான். குஜால் அரை கொலையறையாக மாறப்போகும் பயம் எல்லார் மனதிலும் வரும்படி விவரித்துப் பேசினான். அந்தப் பேச்சு பரவலாகி குள்ளானை பார்க்கும்போது ஊர்க்காரர்கள் களி திங்கப் போற என்றார்கள். இந்தப் பேச்சு உச்சத்தில் இருக்கையில் சண்முகம் மீண்டும் குள்ளானை பார்க்கப் போனான். கையில் கயிற்றைப் பிடித்தபடி எருமை மேய்த்துக் கொண்டிருந்தார் அவர். 10 நாள் தினத்தந்தி நாளிதழைக் கையில் வைத்திருந்தான். அவற்றில் அன்றாடம் தவறாமல் வந்திருந்த கள்ளக்காதல் கொலைச் செய்திகளை புரட்டிக் காட்டினான். குள்ளான் கைநாட்டுப் பேர்வழி. அதனால் சில செய்திகளை அவன் கல்லூரி பேச்சுப் போட்டிகளில் பேசும் பாவனைகளோடு வாய்விட்டு படித்துக் காட்டினான். குள்ளானின் முகத்தில் மாற்றம் ஒன்றையும் காண முடியவில்லை. குள்ளான் மனம் மட்டுமல்ல உடம்பு, முகம் எல்லாம் கல்லால் செய்ததுதான் என்று நினைத்து சண்முகம் வெறுத்துப் போனான். என்றாலும் விடவில்லை. வாடகைக்கு குடியிருந்தவர்களிடம் பேசியிருந்தது போல கடைசி அஸ்திரத்தை பிரயோகிக்க முடிவு செய்தான். எருமை மேய்ந்த இடத்திற்குப் போய் கோபமாக முகத்தைக் காட்டினான். கூட்டிக் கொடுக்கற லாட்ஜ் நடத்தற இடத்துல இன்னமே எங்களால குடியிருக்க முடியாது. எங்க அப்பா அம்மாலாம் படிக்கிறதுக்குத்தான் எங்கள இங்க அனுப்பியிருக்கறாங்க. விளக்கு பிடிக்கிறதுக்கில்லை என்று காட்டமாகச் சொன்னான். இந்த மாதத்தோடு அறையை காலி செய்து கொள்வதாகவும் வாடகை போக முன்பணத்தை தயார் செய்து வைக்கும்படியும் சொல்லிவிட்டு வந்தான். அவனுக்கு முன்னரே 2 குடும்பங்களும் சொல்லியிருப்பது தெரிந்தது. சங்கரர், பணம் செலவானாலும் பரவால்ல, நான் டவுனு பக்கம் போயிர்றேன். கொலைக்கேசுக்கெல்லாம் என்னால அலைய முடியாது என்றும் யார் யாரெல்லாம் சாட்சி சொல்ல வேண்டியிருக்கும் என்றும் சட்ட விதிகளை எங்களோடு கராராகச் சொல்லிவிட்டார். அப்போதுதான் அவர் முறையாக தடையில்லாச் சான்றிதழ் பெற்று பகுதி நேரத்தில் சட்டம் பயின்று கொண்டிருப்பது தெரியவந்தது. சங்கரர் சொன்னதும்தான் குள்ளானுக்கு விஷயத்தின் தீவிரம் புரிந்தது. வாடகைக்கு இருக்கும் மொத்தப் பேரும் காலி செய்துவிட்டால் புதிதாக வருவதற்கும் பயப்படுவார்கள். அந்த வாரம் பைக் வந்தபோது சதுரத்தைத் தாண்ட விடவில்லை குள்ளான். அந்த ஆள் குள்ளானிடம் ஏதேதோ கத்தினான். குள்ளான் வாங்கியிருந்து முன்பணத்தொகை பேச்சில் தெரிய வந்தபோது எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருந்தது. வீட்டுக்குள் போய் பணத்தைக் கொண்டு வந்து அவனிடம் வீசிவிட்டார். அவ்வளவு பணத்தை ஒருவரிடம் குள்ளான் கொடுத்தது அன்றைக்குத்தான். இருவருக்கும் வாக்குவாதம் நடந்தபோதும் அந்தப் பெண் ஒரு வார்த்தை பேசவில்லை. நெருப்பின்மேல் நிற்பவளைப் போலிருந்தாள். அங்கிருந்து விரைவில் கிளம்பி விடுவதே அவள் நோக்கமாயிருந்தது. மறக்காமல் சாவியை வாங்கிக் கொண்டு அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டார். மறுநாளே சிமிட்டி மூட்டைகள் அடுக்கி வைக்க ஒரு மேஸ்திரிக்கு வாடகைக்கு விட்டார். சண்முகம் வெற்றியை பெரிய விருந்து வைத்துக் கொண்டாடினார்கள். இனிமேல் பட்டம் வாங்கிவிடலாம் என நம்பிக்கை கொண்டான் ராமு. சண்முகம் ரொம்பச் சந்தோஷமாக இருந்தான். அவனுக்கு வரும் வருஷம் முழுக்க எந்தச் செலவும் இல்லை. வாடகை, சாப்பாடு, கல்லூரிக் கட்டணம் எல்லாம் நண்பர்கள் பார்த்துக் கொள்வார்கள். குள்ளான் திருப்பி அனுப்பியபோது அந்தப் பெண்ணின் முகம் இருண்டு போனதாகவும் பதற்றமாக இருந்ததாகவும் தலையை குனிந்தவாறே வண்டியில் ஏறினாள் என்றும் சொன்னார்கள். குடியிருந்த குடும்பத்தாருக்கு ரொம்ப திருப்தி. தேவட்டியாளுக்குச் சூடு சொரண இருக்கப் போகுதா? எல்லாம் நடிப்பு என்றாள் அக்கா. அவமானம் துடைக்கப்பட்ட நிம்மதியில் அக்கா சண்முகத்தின் கன்னங்களைக் கிள்ளி முத்தம் கொடுப்பது போல உதடுகளைக் குவித்து திருஷ்டி கழித்தாள். சங்கரர் அன்றைக்கு சர்க்கரைப் பொங்கல் வைத்து எல்லாருக்கும் வழங்கினார். யார் எது கொடுத்தாலும் அவர் வாங்கிக் கொள்ள மாட்டார். ஏதாவது அதிகமாகச் செய்துவிட்டால் எல்லாருக்கும் கொண்டு வந்து தருவார். பிரசாதம் பெற்றுக்கொள்ளும் பவ்வியத்தோடு வாங்கிக் கொள்வார்கள். அன்று பொங்கல் நல்ல ருசி. அந்த வருஷம் தேர்வுகள் முடிந்து விடுமுறையில் ஊருக்குப் போய்விட்டு உற்சாகமாக கல்லூரிக்கு வந்தார்கள் நண்பர்கள். கொஞ்சம் படித்தும் கொஞ்சம் சொந்தமாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக அதிர்ஷ்டத்தை நம்பியும் ஆங்கிலத் தேர்வுகளை சண்முகம் எழுதியிருந்தான். ஆனாலும் அவன் முகத்தில் மட்டும் அவ்வளவு களையில்லை. அவன் இயல்பான சிரிப்பும் தொணதொணப்பும் மறைந்து பேருக்கு சிரித்தான். யாருடனும் கலகலப்பாகப் பேசவில்லை. கேட்டால் ஒரு வார்த்தையில் பதில் சொன்னான். எந்நேரமும் முகட்டை வெறித்தபடி படுத்துக் கிடந்தான். சாப்பிட 4-5 முறை கூப்பிட்டால்தான் வந்தான்.
எதையோ தீவிரமாக யோசித்தபடியே இருந்தான். நடக்கும் 1-2 வகுப்புகளுக்கும் வராமல் அறையிலேயே படுத்திருந்தான். கண் விழித்தபடியே அவன் படுத்திருப்பதை எந்நேரமும் கண்டார்கள். எப்படி கேலி செய்தாலும் அவனை ஒன்றும் பாதிக்கவில்லை. பேயடிச்ச மாதிரி இருக்கறாண்டா என்றார்கள். கைப்பிடிச் சுவரைத் தொடாமல் பால்கனியில் நின்று தெருவை இத்துக் கொண்டிருந்த மாலையில் ஓலர இப்ப குடோனா போயிருச்சு. பாம்பள படுத்த இடத்துல சிமிட்டி மூட்ட கருமம் கருமம் என்றான் நீ. அவங்க வரன்னிக்கு எவ்வளவு பரபரப்பா இருப்பம். குள்ளான் ஈமதான் கெடுத்துக்கிட்டம் என ராமு வருத்தப்பட்டான். ஒன்றும் செலவில்லாம அருமையான ஏற்பாட்ட பண்ணி வச்சிருந்தான். சாலவில்லை என்றாலும் செந்தில் அந்த பெண்ணை மனக்கண்ணில் ரசித்துக் கொண்டுதானிருந்தான். அதனால் அவன் முகமும் வாட்டம் கண்டது. எதுவும் பேசாமல் சட்டென உள்ளே போய்விட்டான் சண்முகம். அவனால் அந்த அறையை பார்க்கவே முடியவில்லை. அறைக்குள் விசும்பல் கேட்டு ஓடினார்கள். நண்பர்கள் உள்ளே போனபோது சண்முகம் அழுது கொண்டிருந்தான். என்னடா என்று எல்லாரும் வற்புறுத்திக் கேட்க கேட்க அழுகை மீறிக் கதறலானது. மூவரும் அவனைச் சூழ்ந்து கொண்டு என்னடா என்னடா என்று பதறியபோது அழுகை மாறாமல் சொன்னான். பாவம்டா. நான் பாவம் பண்ணிட்டண்டா. இந்தப் பாவத்தைத் தொலைக்க என்னடா செய்யறது? மணல் வீடு, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2010. இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.